ஹலோ, இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் மை ஃபேமிலி. நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாங்களா? காய்ங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா? பீன்ஸு, கேரட்டு, ரூக்கல், அவரைக்காய், பூசணிக்காய் எல்லாம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஆடி 18 ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆடிப்பெருக்கா. எப்படியாப்பட்ட விசேஷ நாள் வந்தாலும் நம்ம வீட்டில் சமைச்சி தான் ஆகணும். ஓகேவா? நம்ம வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அவங்கவுங்க வேலை சமைக்கிறது, குழம்பு வைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீட்டை கொட்டுறது, இந்த வேலையை எப்படியாப்பட்ட விசேஷம் வந்தாலும் அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும். அது அவங்களோட தலை எழுத்து, வேறு வழி இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது, செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி பண்டிகை நாளாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஃபஸ்ட்டு முதல் வேலை நம்ம வேலை என்ன தெரியுமா? சமைச்சிடணும். அதுதான் பெஸ்ட்டு. நம்ம காலையிலங்காட்டி சமைச்சி முடிச்சிட்டோமா, அப்புறமேல் பொறுமையாக இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி எனக்கு வேலை லீவுங்க, வீட்டில் தான் இருக்கேன். இன்றைக்கி ஆடிப்பெருக்குல்ல, அதனால் இன்றைக்கி லீவ் விட்டுட்டாங்க. நாளைக்கு சண்டே லீவு. ஓகேவா? இப்போ என்னன்னா காய்காரமா வந்தாங்க. இப்போ காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் என்ன குழம்பு சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. என்ன காய் வச்சு குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. இதே யோசனையாகவே இருக்குது. இப்போ தான் வாங்கிட்டு மேலே ஏறினேன். எல்லாம் வீடியோ போடலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு தெரியல. சமைச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம கதம்ப குழம்பு வச்சிடலாம் காய்ங்கெல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு கதம்ப குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. பாருங்கள், காய் வணங்கிட்டுருக்கு. பீன்ஸு, கேரட்டு, ரூக்கல், அவரைக்காய் இதெல்லாம் சேர்த்து கதம்ப குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ஒரு பக்கம் மிளகாய் சாந்து நம்ம அரைச்சி ரெடியாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதம்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பொரியல் இருக்குது. ஓகேவா? எல்லாம் நம்ம ஒட்டுக்கா சமைச்சிட்டு ஒட்டுக்கா வீடியோ போட்டுக்கலாம். ஓகே? பூசணிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். சக்கரை பூசணிக்காய். சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. ஃபைனலாக பூசணிக்காவும் நம்ம பொரியல் செஞ்சாச்சு. சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. ஃபைனலாக நம்ம சாப்பாடு வடித்தாச்சு. ஓகேங்க, நம்ம சமையல் வேலை முடிச்சாச்சு. அடுப்பு க்ளீன் பண்ணோம். அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் கொஞ்சம் இருக்குது, அதையும் கழுவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைனலாக நம்ம சமைச்சாச்சுங்க. சமைச்சி முடிச்சுட்டு பாருங்கள், அடுப்புலாம் க்ளீன் பண்ணியாச்சு, பாத்திரம் விளக்கியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. சமையல் கட்டு சமைச்சி முடிச்சுட்டு சமையல் கட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன வாட்டி தான் கொஞ்சம் மனசே சந்தோஷமாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம போய் வெளியில் வேலை பார்த்துக்கலாம். ஓகே? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபைனலாக நம்ம வீட்டில் சமையல் முடிச்சாச்சு. நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இன்றைக்கி வெறும் சாதம், பூசணிக்காய் பொரியல், கதம்ப குழம்பு. ஓகேவா? காய் குழம்புன்னு சொல்லுவாங்களே, எல்லா காயும் போட்டு காய் குழம்புன்னு சொல்லுவாங்கள்ல, நாங்கள் கதம்ப குழம்புன்னு சொல்லுவோம். நம்ம ஃபைனலாக பண்ணியாச்சு. பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? நான் இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். ஓகே, டாட்டா, பாய்.